இந்த ஊருக்கு வந்து திலதர்ப்பணபுரி அப்படிங்கிற ஒரு பேர். திலம் அப்படின்னா எள்ளு, தர்ப்பணம்னா நீத்தாது கடன் செய்தல், புரி என்றால் ஊர். இந்த ஊருக்கு ஏன் அந்த மாதிரி திலதர்ப்பணபுரிங்கிற பேர் வந்தது அப்படின்னா, ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் சென்றார். செல்லும்போது அவரோட அப்பா தசரத மகாராஜாவானவர், நம்ம பையன் வந்துட்டு பிரியிறானேன்னு சொல்லிட்டு ஒரு கவலையில் தசரத மகாராஜாவானவர் மாண்டு போயிடுறார். உடனே ராமனோட கடமைகள் பிண்டங்கள் வச்சு வழிபடணும், தர்ப்பணங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவரோட கடமைகளை செய்யணும்ன்ட்டு காசி, ராமேஸ்வரம் அப்படி சொல்லக்கூடிய காடுகள் அந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் பிண்டம் போட்டு வழிபட்டு வரார். வழிபட்டு வரமா அந்த பிண்டங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா புழுவாக மாறிடுது. ராமரோட கடமையை வந்து முழுமையாக செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கவலை ஏற்பட்டு சிவபெருமான்கிட்ட போய் அவரோட கவலைகள்லாம் கூறுறா. இது மாதிரி என்னோட கடமையை செய்ய முடியலப்பா, நான் செய்யக்கூடிய பிண்டங்கள்லாம் புழுவாக மாறிடுது, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராமபிரான் வந்து சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறார். சிவபெருமான் சொல்கிறார், பூலோகத்தில் மந்தாரவனம்னு சொல்லிட்டு ஒரு காடு இருக்குது, அங்கே போய் இந்த வசதியை காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ராமர் அதை சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்க்கும்போது சுற்றி மந்தார காடாக இருக்குது. ஒன்று ஹரிச்சோல் மகாடன்னு சொல்லக்கூடிய அரசராக போய் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அவருடைய சிவபூஜைகள்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து மண்டிட்டு நான் பிண்டம் வைக்கிறார். காசி, ராமேஸ்வரம் அப்படி சொல்லக்கூடிய காடுகளெல்லாம் பிண்டம் வச்சு வழிபட்டு வரும்போது அந்த பிண்டங்கள்லாம் புழுவாக மாறிடுது. அதே பிண்டத்தை இங்கே வைக்கும்போது 4 லிங்கமாக காட்சி அளிக்குது. அதனால தான் 4 லிங்கம். ராஜாக்களுக்கும் மொத்தம் 4 லிங்கம் தான். 4 பிண்டங்கள். மாதிரலிங்கம், பிதர்லிங்கம், தேவலிங்கம், ரிஷிலிங்கம். 4 பிண்டங்கள் லிங்கமாக மாறுறது இங்கே தான். ராமர் மண்டியிட்டு பிண்டங்கள் கோட்டு லிங்கமாக காட்சி ஊற்றுவார். அதுக்கு வந்து பிதர்லிங்கம் அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிது. உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிவபெருமான்கிட்ட போய் தரிசனம் பண்ண போகிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் செய்யக்கூடிய பிதர் காரியங்கள் வந்து எங்கள் முன்னோர்கள் திருப்தியாக ஏற்றுக்கிட்டா, எங்கள் அப்பாவுக்கு முக்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கேட்குறார். ஆனால் சிவபெருமான் அன்னைக்கு தர முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்பா, நான் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சேனே, எங்கள் அப்பா முக்தி தரலாமே அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்போ இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும்னு நினச்சிக்கோ அப்பயே உங்கள் அப்பாவுக்கு முக்தி கொடுத்துட்டேன், நினச்ச மாத்திரத்தை முக்தி கொடுக்குறான்னு எப்போ முக்தீஸ்வரர் வச்சுக்கேன்னு சொல்லிட்டு சுவாமி அன்னியிலேருந்து இங்கே முக்தீஸ்வராக இருக்கார். யார் யார் தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும், திதிகள் காரியங்கள்லாம் செய்யணும், தானங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ நினச்ச மாத்திரத்தை சுவாமி வந்து முக்தியை கொடுத்ததுனால சுவாமியோடைய பேர் முக்தீஸ்வர் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடு இங்கே இருக்கார். அதேமாதிரி அம்பாள் வந்து சொர்ணவல்லி அப்படிங்கிற பேர், தமிழில் வந்து பொற்கொடி நாயகிங்கிற பேர் பெற்றிருக்கா. ராமபிரான் வந்து மண்டியத்திற்கு குளத்தில் இங்கே காட்சி கொடுக்குறார். எல்லா க்ஷேத்திரத்தையுமே ராமரோட பாத தரிசனம் எல்லா க்ஷேத்திரத்தையுமே கிடைக்கும். ராமரோட உள்ளங்கால் பாத தரிசனம் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். எல்லாம் ராமர் வந்து மண்டியிட்ட குளத்தில் இங்கே காட்சி கொடுக்குறார். அப்படி ஒரு விஜயகரமான க்ஷேத்திரம். இந்த கோவிலேருந்து காலையில் 6:30 மதியம் 1 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சாயந்தரம் 4:30 4:30 நைட்டு 8:30 வரைக்கும் திறந்துருக்கும். இசைந்த காலங்களில் கொஞ்சம் நேரங்கள் மாற்றப்படும்.